ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 118 5000 பேருக்கு உணவளித்தல் நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 13 முதல் 21 வரையும், மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 30 முதல் 44 வரையும், லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 10 முதல் 17 வரையும், யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1 முதல் 14 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். மாலை நேரம் ஆவதை அப்போஸ்தலர்கள் இயேசுவிடம் சுட்டி காட்டினார்கள். காரணம், காணப்படுகிற பொருட்களுக்கு ஏற்ப ஆண்டவர் எப்போதும் போதித்துக் கொண்டே இருந்தார். அப்போஸ்தலர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, மாலை நெருங்கிவிட்டது, இது வனாந்தரமான இடம், ஊர்களும் வீடுகளும் தூரத்தில் இருக்கின்றன. இவ்விடம் நிழல் படர்ந்து ஈரமாகவும் உள்ளது. நிலவும் பிந்தித்தான் உதிக்கும். ஜனங்களை அனுப்பிவிடும். அவர்கள் தாரிசையாவுக்கோ யோர்தான் கரையில் உள்ள மற்ற ஊர்களுக்கோ உணவு வாங்கிக் கொள்ளவும் தங்குமிடம் தேடவும் போகட்டும் என்றார்கள். இயேசு அப்போஸ்தலர்களை பார்த்து, அவர்கள் போக வேண்டாம், அவர்கள் சாப்பிட ஏதாவது கொடுங்கள், அவர்கள் எனக்காக காத்திருந்த போது செய்தது போல இங்கேயே உறங்கலாம் என்றார். அப்போஸ்தலர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, உமக்கே தெரியும், 5 அப்பங்கள் தான் இருக்கின்றன, 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். இயேசு அப்போஸ்தலர்களை பார்த்து, அவைகளை என்னிடம் கொண்டு வாருங்கள். பிலவேந்திரா, நீ சென்று பையனை பார். பையை அவன் வைத்திருக்கிறான். சற்று நேரத்திற்கு முன் அவன் வேத பாரகனின் மகனுடனும் இன்னும் 2 சிறுவர்களுடனும் இருந்தான். மாலை கட்டிக்கொண்டும் ராஜ விளையாட்டு விளையாடி கொண்டும் இருந்தார்கள் என்றார். பிலவேந்திரர் உடனே சென்றார். யோவானும் பிலிப்பும் சேர்ந்து சிறுவன் மார்சியமை தேடி கண்டு கொண்டார்கள். உணவு பொட்டலம் அவன் முதுகில் தொங்கிய பையில் இருந்தது. மார்சியம், வா, போதகர் உன்னை கூப்பிடுகிறார் என்றார். மார்சியம் தன் நண்பர்களை விட்டுவிட்டு இயேசுவின் அருகில் ஓடி சென்றான். பிலிப்பு அவன் முதுகில் இருந்த பையிலிருந்து ஒரு பொட்டலத்தை வெளியே எடுத்தார். அதிலே 5 அப்பங்களும் 2 பெரிய மீன்களும் இருந்தன. மீன்கள் சுமார் 2 கிலோ அல்லது சற்று கூடுதலாக இருக்கும். அவை இயேசுவுடன் இருக்கும் மலேயனையும் சேர்த்து 18 பேருக்குமே போதாது. அவர்கள் அவைகளை இயேசுவிடம் கொண்டு சென்றார்கள். இயேசு அவைகளை பார்த்து, நல்லது, இப்போது சில கூடைகளை கொண்டு வாருங்கள். 17 கூடைகள். நீங்கள் எத்தனை பேரோ அத்தனை. மார்சியம் இக்குழந்தைகளுக்கு உணவு பரிமாறுவான் என்று கூறி அவர் பக்கத்திலேயே இருந்த வேத பாரகனிடம், பசித்திருக்கிற இம்மக்களுக்கு நீர் உணவு கொடுப்பீரா என்று கேட்டார். வேத பாரகர் இயேசுவை பார்த்து, கொடுக்க விரும்புகிறேன், ஆனால் எனக்கே உணவில்லையே என்றார். இயேசு வேத பாரகரை பார்த்து,
என்னுடையதை கொடும், அதை நீர் எடுத்துக் கொள்ளலாம் என்றார். வேதபாரகர் இயேசுவை பார்த்து, இந்த 2 மீன்களையும் 5 அப்பங்களையும் வைத்து பெண்கள் குழந்தைகள் போக 5000 பேருக்கு திருப்தி அளிக்க போகிறீரா என்று கேட்டார். இயேசு வேதபாரகரை பார்த்து, அப்படியேதான், விசுவாசமற்று இராதேயும். விசுவசிக்கிறவர்கள் இந்த புதுமை நடக்க காண்பார்கள் என்றார். வேதபாரகர் இயேசுவை பார்த்து, ஓ, அப்படி என்றால் நானும் உணவை பரிமாற விரும்புகிறேன் என்றார். இயேசு வேதபாரகரை பார்த்து, அப்போ யாராவது உமக்கும் ஒரு கூடை தரும்படி கேட்டு வாங்கிக் கொள்ளும் என்றார். அப்போஸ்தலர்கள் பெரிய கூடைகளுடனும் கை கூடைகளுடனும் திரும்பி வந்தார்கள். அவற்றில் சில உயரமில்லாமல் அகலமாய் இருந்தன, மற்றவை ஒடுங்கி ஆழமாய் இருந்தன. அந்த வேதபாரகர் ஒரு சிறிய கூடை கொண்டு வந்தார். இயேசு சீடர்களை பார்த்து, சரி, எல்லாவற்றையும் இங்கே வையுங்கள். இப்பொழுது ஜன கூட்டங்களை வரிசைகளாக முடிந்த அளவு ஒழுங்காக பந்தி அமர்த்துங்கள். அப்போஸ்தலர்கள் அதன்படி செய்யும் போது இயேசு அப்பங்களின் மேல் மீன்களை வைத்து அவற்றை ஒப்புக் கொடுத்தார். சற்று ஜெபித்தார், ஆசீர்வதித்தார். அந்த 5 அப்பங்களையும் 18 துண்டுகளாக்கி 2 மீன்களையும் அப்படியே 18 பாகங்களாக ஆக்கினார். சிறு துண்டுகள் தான், ஒவ்வொரு கூடைக்கும் 1. பின்னும் அந்த 18 அப்ப துண்டுகளையும் வாயளவு அப்பமாக பிரித்தார். ஒவ்வொன்றையும் பல வாயளவு துண்டுகளாக்கி ஒவ்வொரு கூடைக்குள்ளும் வாயளவு அப்பத்தையும் சிறு மீன் துண்டையும் போட்டார். இப்பொழுது கொண்டு போய் திருப்தியாக பரிமாறுங்கள். மார்சியம், போ, உன் தோழர்களுக்கு உணவை உண்ண கொடு என்றார். மார்சியம் தன் கூடையை தூக்கியவுடன், என்ன பாரமாய் இருக்கிறது, ஒரு பெரிய பாரத்தை சுமப்பவன் போல் நடந்து தன் நண்பர்களிடம் சென்றான். அப்போஸ்தலர்களும் சீடர்களும் மனேயனும் நம்ப முடியாமல் அவனை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதன்பின் அவர்கள் தங்கள் கூடைகளை தூக்கினார்கள். தலையை அசைத்துக் கொண்டு ஒருவரிடம், சிறுவன் தமாஷ் செய்கிறான், முன்பிருந்த அதே பாரமாகத்தானே கூடைகள் இருக்கின்றன என்றார்கள். வேதபாரகன் தம் கூடைக்குள் பார்த்தார். கூடைக்கு அடி வரையில் கையை விட்டு தேடினார். அப்போஸ்தலர்கள் அப்படி சொன்னாலும் ஜனங்களை நோக்கி சென்று அப்பங்களை எடுத்து பரிமாறினார்கள். இடைக்கிடையே தூரத்திற்கு போக போக ஆச்சரியத்தோடு இயேசுவை எட்டி பார்த்தார்கள். இயேசு அவர்கள் ஆச்சரியமடைவதை பற்றி புன்னகைத்தார். பந்தி முடிந்து அப்போஸ்தலர்களும் சீடர்களும் ஆச்சரியத்தால் வாயடைத்தவர்களாய் இயேசுவின் அருகில் சென்றார்கள். கடைசியாக வேதபாரகர் சென்று முழங்காலிட்டு இயேசுவின் ஆடையின் விளிம்பை முத்தமிட்டார். இயேசு வேதபாரகரை பார்த்து, உம்முடைய பங்கை எடுத்துக்கொண்டு எனக்கும் கொஞ்சம் கொடும், நாம் கடவுளின் உணவை உண்போம் என்றார். அப்படியே அவர்கள் ஒவ்வொருவரின் தேவைப்படி உண்டார்கள். ஜனங்கள் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக் கொண்டார்கள். இயேசுவுடன் இருக்கிறவர்களும்
கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். வேதபாரகர் இயேசுவிடம், போதகரே, இந்த சிறுவன் பாரத்தை உடனே உணர்ந்து கொண்டானே, நாங்கள் அப்படி உணரவில்லையே, அது எதனால்? கூடைக்குள் நான் தேடினேன், அதற்குள் சில வாயளவு அப்ப துண்டுகளும் ஒரு துண்டு மீனும் இருந்தன. கூட்டத்தை நோக்கி நான் நடந்து போன போது பாரத்தை நானும் உணர ஆரம்பித்தேன். நான் எடுத்து கொடுத்ததை நிறுத்து பார்த்தால் 2 கழுதைகள் சுமக்கக்கூடிய அளவு இருந்திருக்கும். ஒரு கூடை மட்டுமல்ல, ஒரு வண்டியே தேவைப்பட்டிருக்கும். முதலில் நான் கொஞ்சம் கொஞ்சமாகவே எடுத்து கொடுத்தேன். ஆனால் பிறகு தாராளமாக அள்ளி அள்ளி கொடுத்தேன். மேலும் முதலில் நான் கொடுத்தவர்களுக்கு கொஞ்சமே கொடுத்திருந்ததால் அவர்களுக்கு நியாயம் தவறாதிருக்கும்படி மறுபடியும் போய் கூடுதலாக கொடுத்தேன். அப்படி இருந்தும் போதிய மட்டும் இருந்தது என்றார். யோவான் இயேசுவை பார்த்து, நான் கூடையுடன் புறப்பட்ட போதே அது கனமாக இருந்தது, அதனால் உடனேயே நிறைய கொடுக்க தொடங்கினேன். ஏனென்றால் நீர் புதுமை செய்திருக்கிறீர் என்று உணர்ந்தேன் என்றார். மனேயன் இயேசுவை பார்த்து, நான் என்ன செய்தேன் என்றால், அமர்ந்து எல்லாவற்றையும் என் மடியில் கொட்டி பார்த்தேன். அப்பங்களை மேலும் அப்பங்களை கண்டேன். அப்போது எடுத்து கொடுக்க தொடங்கினேன் என்றார். பர்த்தலோமை இயேசுவை பார்த்து, நான் அப்பங்களை எண்ணிக்கூட பார்த்தேன். ஏனென்றால் பற்றாமல் போய் இல்லாமல் நின்று விழிக்க நான் விரும்பவில்லை. அங்கே 50 சின்ன அப்பங்கள் இருந்தன. இதை 50 பேருக்கு கொடுத்தபின் மறுபடியும் போகலாம் என்று சொல்லிக் கொண்டேன். 50 எண்ணி கொடுத்தேன். ஆனால் அப்போதும் பாரம் குறையாமலே இருந்தது. கூடைக்குள் பார்த்தேன், அங்கே நிறைய இருந்தது. 100 கணக்கில் எடுத்து கொடுத்தேன். அப்பங்கள் குறையவே இல்லை என்றார். தோமையார் இயேசுவை பார்த்து, நான் ஒப்புக்கொண்டு விடுகிறேன், நான் விசுவசிக்கவில்லை. அப்ப துண்டுகளையும் மீன் துண்டையும் என் கையில் எடுத்து அதை பார்த்தபடி, இதை வைத்து என்ன செய்ய? இயேசு வேடிக்கையாக இப்படி செய்திருக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து நின்றபடி அதையே திரும்ப திரும்ப பார்த்தேன். அவை பெருகும் என்று நம்பிக்கொண்டும் எங்கே பெருகும் என்று அவ நம்பிக்கை பட்டுக் கொண்டும் இருந்தேன். அவை பெருகவில்லை. திரும்பி வரப்போகும் போது மத்தேயு அந்த பக்கமாக வந்தவர், அவை எவ்வளவு நன்றாய் இருக்கின்றன பார்த்தீரா என்றார். எவை என்று நான் கேட்டேன். அப்பங்களும் மீனும் என்றார் அவர். உமக்கென்ன பைத்தியமா? வாயளவு அப்பங்களைத்தான் நான் பார்க்கிறேன் என்று சொல்ல, விசுவாசத்துடன் போய் எடுத்து கொடும், அப்போது பாரும் என்றார். கையில் இருந்த வாயளவு அப்ப துண்டுகளை கூடைக்குள் விட்டறிந்து விட்டு தயக்கத்துடனே போனேன். இயேசுவே, என்னை மன்னித்து விடும், நான் ஒரு பாவி என்றார். இயேசு தோமாவை பார்த்து, அல்ல, நீ உலகத்தன்மை கொண்டிருக்கிறாய், நீ உலகத்துக்கு ஏற்றபடி சிந்திக்கிறாய் என்றார். யூதாஸ் இயேசுவை பார்த்து, குருவே, நானும் அப்படித்தான். எவ்வளவிற்கென்றால்
அப்பத்துடன் ஆளுக்கொரு நாணயமும் கொடுத்தால் எங்கேயாவது அவர்கள் உணவருந்தி கொள்வார்கள் என்று கொடுக்க நினைத்தேன். உம்முடைய மதிப்பு உயர உதவிட எண்ணினேன். நான் எப்படிப்பட்டவன்? தோமையாரை போலா, அதற்கும் அதிகமாகவா என்று கேட்டார். இயேசு யூதாசை பார்த்து, நீ தோமையை விட அதிக உலக தன்மையாய் இருக்கிறாய் என்றார். யூதாஸ் இயேசுவை பார்த்து, நான் மோட்சத்திற்கு உரியவனாகும் பொருட்டு தானமும் செய்ய நினைத்தேனே, அது என் சொந்த பணம்தான் என்றான். இயேசு யூதாசை பார்த்து, அந்த தானம் உன் கர்வத்திற்கு கடவுளுக்கு தானம், அவருக்கு அது தேவையில்லை. உன் கர்வத்திற்கு தானம் வழங்குவது பாவமாகும், அது பேறுபலன் அல்ல என்றார். தீவிர சீமோன் அப்ப துண்டுகளையும் மீன் துண்டையும் பிதிர்த்து அது போதுமானதாக இருக்கும்படி செய்ய வேண்டும் என நினைத்தேன். அவை எண்ணிக்கைப்படி எல்லாருக்கும் போதுமாய் இருக்கும் என்பதிலும் அதன் ஊட்டச்சத்தும் போதியதாய் இருக்கும் என்பதிலும் எனக்கு சந்தேகம் இருக்கவில்லை. உம்மால் கொடுக்கப்படும் ஒரு துளி தண்ணீர் ஒரு விருந்தை விட கூடுதல் சத்துடையதாய் இருக்கும் என்றார். ராயப்பர் இயேசுவின் சகோதரர்களிடம், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். யூதா ததேயு பேதுருவை பார்த்து, நாங்கள் கானா ஊரை நினைத்தோம், நாங்கள் சந்தேகம் கொள்ளவில்லை என்றார். இயேசு யாக்கோபை பார்த்து, யாக்கோபு அன்பு சகோதரா, நீ அதை மட்டுமா நினைத்தாய் என்று கேட்டார். யாக்கோபு இயேசுவை பார்த்து, இல்லை, நீர் என்னிடம் சொன்னபடி அது ஒரு திருவருட்சாதனம் என்று நினைத்தேன். அது அப்படித்தானா அல்லது நான் நினைத்தது தவறா என்று கேட்டார். இயேசு புன்னகையுடன், அப்படித்தான், அப்படி அல்லவும் தான். சீமோன் குறிப்பிட்ட ஒரு துளி தண்ணீர் ஊட்ட சக்தியின் உண்மையுடன் நீ நினைத்த தூரத்து உருவகமும் சேர்க்கப்பட வேண்டும். ஆயினும் அது ஒரு திருவருட்சாதனம் அல்ல. எழுந்திருங்கள், கூடைகளை எடுத்துக்கொண்டு மறுபடியும் சுற்றி போங்கள், மீதி இருப்பவற்றை சேகரியுங்கள். மிக வறுமைப்பட்ட ஜனங்களை கூடைகளுடன் இங்கே கூட்டி வாருங்கள். என் அப்போஸ்தலர்கள் படகுகளில் கெனசரேத் சமவெளிக்கு போங்கள். நான் ஜன கூட்டங்களை அனுப்பி விடுகிறேன். அதற்கு முன் அதிக ஏழை மக்களுக்கு உதவுவேன். பிறகு உங்களுடன் வந்து சேர்ந்து கொள்வேன் என்றார். அப்போஸ்தலர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அவர்கள் 12 கூடைகளில் மிச்சமான உணவுகளை கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் 30 மிக வறிய மக்கள் வந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 118 5000 பேருக்கு உணவளித்தல் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.